டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். சர்க்கரை நோய், இன்றைக்கு சர்க்கரை நோயால் ஏற்படுகின்ற பாதிப்புகள், சர்க்கரை நோயோடு போராடி கொண்டிருப்பவர்கள் எதை சாப்பிட்டால் பித்தம் தீருங்கிற அளவுக்கு பச்சை நிறமான காய்கறிகள், சிகப்பு நிறமான பழங்கள்னு ஏகப்பட்ட விஷயத்தை ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம எல்லார் மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் குறை என்ன செய்தாலும் சர்க்கரை குறையவில்லை. சர்க்கரையை குறைப்பதற்கு நான் என்ன செய்யணும்? 5 சிம்பிள் டிப்ஸ் சொல்லித்தரேன். எந்த மருந்தும் இல்லாம சுகர் குறைய 5 சிம்பிள் டிப்ஸ். நம்பர் 1, முதல்ல சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வெந்நீர் குடிச்சிட்டு அப்புறமா சாப்பிடுங்க. என்ன சார் எப்படி சொல்றீங்க? சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்களே. சர்க்கரை நோயாளிகள் மட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெந்நீர் குடிச்சிட்டு சாப்பிடுங்க. அப்ப என்ன ஆகும்? இந்த வெந்நீர் வயிற்றுக்குள் சென்று உள்ள இருக்கக்கூடிய அமிலங்களை நீர்த்து போக செய்யும் போது இயற்கையாகவே நீங்க சாப்பிடுகின்ற உணவுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். 5 இட்லி சாப்பிட்டாதான் எனக்கு வயிறு நிரம்புதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல 3 இட்லி சாப்பிட்டாலே வயிறு நிரம்ப ஆரம்பிக்கும். அப்புறம் ஒரு கல்லில் 2 மாங்காய், உங்களோட உடல் எடையும் குறையும், உங்களுடைய சர்க்கரையுடைய அளவும் குறையும். சாப்பிடுவதற்கு 5 நிமிடத்திற்கு முன்பு நல்ல இளம் சூடான வெந்நீர் ஒரு கிளாஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடுங்க. இதுவே உங்கள் சர்க்கரையை குறைக்கக்கூடிய முதல் வழி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்பர் 2, இன்னைக்கு சர்க்கரையை குறைப்பதற்கு 2வது மிக சுலபமான வழி என்ன தெரியுமா? 3:3:1. இது என்னங்க 3:3:1? 3 பகுதி உங்களுடைய உணவை 3 பகுதியா பிரிச்சு அதில் உங்களோட உணவை 3 பகுதியா பிரிங்க. 3:3:1. 3 பகுதி திட உணவு, 3 பகுதி நார்ச்சத்திருக்க உணவு, 1 பகுதி கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவு. இந்த 3 பகுதி திட உணவுன்னு வரும்போது இது அரிசி சோறாக இருக்கலாம், கோதுமை உணவாக இருக்கலாம், பாரம்பரிய அரிசி வகையாக இருக்கலாம். அடுத்த 3 பகுதி செமிசாலிட் ஃபுட்டுன்னு வரும்போது வேக வைத்த காய்கறிகள், கூட்டு, அவியல், மசியல் போன்ற காய்கறிகளை வச்சுங்க. 1 பகுதி அப்படின்னு வரும்போது மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எது வேணாலும் வச்சுக்கலாம். இந்த 3:3:1 அப்படின்னு இந்த ரேஷியோ நீங்க மெயின்டைன் பண்ண முடியும்னா உங்களோட சர்க்கரை ரொம்ப பெரிய அளவில் குறைந்து விடுவதை நாம் பார்க்க முடியும். 3வது, இன்றைக்கு மருந்து இல்லாமல் சர்க்கரையை குறைக்கக்கூடிய 3வது வழி என்ன தெரியுமா? சாப்பிட்ட பிறகு 1/2 மணி நேரம் தூங்கணும். காலை உணவுக்கு பிறகு ஒரு ஓய்வு, மதிய உணவுக்கு பிறகு ஒரு ஓய்வு, மாலை உணவுக்கு பிறகு அல்லது இரவு உணவுக்கு பிறகு ஒரு ஓய்வு நம்ம எடுக்கும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்டிரான் லெவல்ஸும் கார்டிசோல் லெவல்ஸ்லையும் வரக்கூடிய மாற்றங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை மிகப்பெரிய அளவில் குறைத்து விடுவதை பார்க்கிறோம். என்ன சார், எல்லாரும் சாப்பிட்ட பிறகு நடக்கினா சுகர் குறையும்னு சொல்றாங்க, நீங்க சாப்பிட்ட பிறகு உறங்கினா சுகர் குறையும்னு சொல்றீங்களே, எப்படி அது சாத்தியம்? ஏன்னா நம்மில் நிறைய பேருக்கு சாப்பிட்ட பிறகு வேலைக்கு போக வேண்டும், வேலையை செய்ய வேண்டும் அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அதீதமான உந்துதல், அழுத்தம் இன்றைக்கு சர்க்கரையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காரணியாக இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப சர்க்கரையை குறைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம வரும்போது ஒரு மன அமைதியை ஈட்டுவதற்காக உடலில் இருக்கக்கூடிய அந்த உழைப்பு, அழுத்தம் சார்ந்த விஷயங்களை குறைத்து கொள்வதற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சியில முதல் முயற்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. எது? சாப்பிட்ட உடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். 4வது விஷயம், இன்றைக்கு சர்க்கரையை குறைக்கக்கூடிய மிகப்பெரிய மற்றொரு உணவு எது தெரியுமா? இன்றைக்கு தவிடுன்னு நம்ம சொல்லுவோம். தவிடுனா தெரியுமா உங்களுக்கு? நம்ம நெல்லை பதப்படுத்தி நெல்லிலிருந்து அரிசியை பிரித்தெடுக்கும் போது பிரித்தெடுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய உமி போன்று இருக்கக்கூடிய பொருளை நன்றாக அரைத்து எடுக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு தான் தவிடுன்னு பேரு. பொதுவாக அந்த தவிடெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆடுகளுக்கு, மாடுகளுக்கு உணவாக தண்ணீரில் கரைத்து கொடுப்பாங்க. ஆனால் அந்த தவிடில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள், குறிப்பாக அதீத நார்ச்சத்து இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் நீங்க வெந்நீர்ல கலந்து சாப்பிடும்போது, ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய பேர் காலை உணவா இட்லி சாப்பிட்றோம், மதிய உணவா அரிசி உணவுகளை சாப்பிட்றோம், இரவு உணவாக கூடிய இட்லி தோசையை தான் சாப்பிட்றோம். வயதானவர்கள், கணவன் மனைவி இருக்கக்கூடிய வீடுகள்ல என்ன முயற்சி செய்தாலுமே நமக்கு உணவுகள்ல மாற்றம் கொண்டு வர முடிவதில்லை அப்படிங்கிற கவலை நம்மில் நிறைய பேருக்கு இருக்குல்ல.
இந்த கவலையை மாற்ற, உடலை ஆரோக்கியப்படுத்த நாம் எடுக்க வேண்டிய முயற்சி எது? நிச்சயமாக இந்த தவிடை உணவில் சேர்ப்பதுதான். தவிடுன்னா தூக்கி போடக்கூடிய பொருள் இல்லைங்க. தவிடம் மருத்துவ குணம் கொண்டு இருக்கக்கூடியதுதான். ஸோ ஒரு தேக்கரண்டி தவிடு அல்லது உமியை அரைத்த பொடின்னு சொல்லக்கூடிய அந்த சூரணம் தண்ணீரில் போட்டு வேக வைத்து அரிசி நம்ம நெல்லிலிருந்து பிரித்தெடுத்த பிறகு கிடைக்கக்கூடிய உமியை நன்றாக மெஷின்ல போட்டு அரைத்து நன்றாக சலித்து எடுக்கக்கூடிய அந்த சாஃப்ட் பவுடர் இருக்கு பாருங்க, அதை ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வெந்நீர்ல கலந்து நம்ம சாப்பிட்டாலே பெரிய அளவுல சர்க்கரை குறைவதை பார்க்கலாம். 5வது மிக முக்கியமான விஷயம், சர்க்கரையை குறைக்க நான் என்ன பண்ணணும்? சிரிக்கணும். இன்னைக்கு நம்மில் நிறைய பேர் மறந்து போன ஒரு கலை என்னன்னா சிரிப்பது தான். ஒரு காலத்துல சொல்லுவாங்க, மனிதனுக்கும் மிருகத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? மனிதனால் இன்பத்தை அனுபவிக்க முடிகிறது, சிரிக்க முடிகிறது. ஆனால் விலங்கால் அது செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. இன்று இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய குணங்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய குணங்களை இழந்து கொண்டிருப்பதாலேயே இன்றைக்கு மனிதர்களுக்கு நிறைய நோய்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. இன்றைக்கு சர்க்கரை நோயை குறைக்க நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள்ல, மருந்து இல்லாமல் நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள்ல மிக முக்கியமான முயற்சி எதுனா மகிழ்ச்சியாக இருப்பது, குறிப்பாக சிரிப்பது. ஒரு காலத்துல வீடுகள் தனித்தனியாக இருக்கக்கூடிய சாலைகள்ல பார்த்தோம்னா மாலை 6 மணிக்கு மேல் 8 மணிக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லார் வீட்டு திண்ணைகள்லும் அமைதியா உட்கார்ந்து கதை பேசி சிரித்து மகிழ்ந்த காலங்கள் எல்லாம் ஓடி போய் இன்றைக்கு பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்ஸ்ல எதிரெதிர் வீடுகள்ல இருப்பவர்கள் இறந்தார்களா இருக்கிறார்களான்னு கூட பார்க்க முடியாத அளவுக்கு மனிதனுடைய மனது இறுகி போனது கூட இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு நோயுடைய காரணமாக, குறிப்பாக சர்க்கரை நோயுடைய காரணமாக இருக்கிறத பார்க்கிறோம். நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன், பெரிய தொழிலதிபர்கள் அந்த மாலை நேரங்கள்ல இரவு நேரங்கள்ல தூங்குவதற்கு முன்பு தொலைக்காட்சியை போட்டு தொலைக்காட்சியில் வரக்கூடிய அந்த காமெடி சீன்ஸை காது கொடுத்து கேட்டு சிரித்து சிரித்து சிரிக்கின்ற ஒரு நிகழ்வு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல சிரித்து சிரித்து இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு இருக்கு இல்லைங்களா? இந்த நிகழ்வே இன்றைக்கு சர்க்கரையை குறைக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துன்னு சொல்லணும். இன்றைக்கு நாமெல்லாம் நினைக்கிற மாதிரி விலையுயர்ந்த மாத்திரைகளோ ஊசி மருந்துகளோ கூட நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரையை குறைக்காதுங்க. சாப்பிடுகின்ற உணவிற்கு முன்பு வெந்நீர் அருந்துவது, அதே போல 3-3-1 அப்படிங்கிற விகிதத்துல கொழுப்பு உணவுகளையும் நார்ச்சத்து உணவுகளையும் மாவுச்சத்து உணவுகளையும் எடுத்துக்கொள்வது, எல்லாவற்றுக்கும் மேலாக தவிடுன்னு சொல்லக்கூடிய நம்ம அரிசியிலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய உமியை அரைத்து எடுக்கக்கூடிய சூரணத்தை சாப்பிடுவது, நன்றாக சிரிப்பது மற்றும் உணவு உண்ட பிறகு ஓய்வெடுப்பது அப்படின்னு சொல்ற இந்த 5 விஷயத்த நம்மால செய்ய முடிஞ்சாலே இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல சர்க்கரை நோய் கட்டுக்குள் வந்து விடுவதை பார்க்க முடியும். என்ன செய்தால் பித்தம் தீரும் நினைக்கிறவங்களும் வயதான பிறகு என்ன முயற்சி எடுத்து நான் ஆரோக்கியமாக இருக்க முடியாதுங்கிற கேள்விக்குறிகளால் ஓடிக்கொண்டிருப்பவர்களும் நாம் யாராக இருந்தாலுமே முறையாக இந்த 5 விஷயங்களை பின்பற்ற முடியுமான்னு பாருங்க. யாருக்கெல்லாம் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, கட்டுப்பாடற்ற சர்க்கரையை கட்டுப்படுத்த, ஆரம்ப நிலை சர்க்கரை நோயை குணப்படுத்த மெகனில் சூரணம்னு சொல்லக்கூடிய அழகான சூரணம், ஒரு தேக்கரண்டி காலை, ஒரு தேக்கரண்டி மதியம், ஒரு தேக்கரண்டி இரவு உணவுக்கு முன்பு அப்படின்னு சாப்பிட ஆரம்பிக்கும் போது சர்க்கரை எவ்வளவு கூடுதலாக இருந்தாலும், கட்டுப்பாடற்ற சர்க்கரையாக இருந்தாலும், இன்சுலின் ஊசி போட்டு கூட கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சர்க்கரை நோயாக இருக்கிறதுன்னு நீங்க சொன்னாலும் கூட அந்த சர்க்கரை நோயை மாற்றி உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த, மருந்தற்ற ஆரோக்கியத்தை மேம்படுத்த இந்த 5 வழிகள் போதுமானது. யாருக்கெல்லாம் இந்த 5 வழிகள் போதுமானதாக இருந்தாலும் எனக்கு செய்வதற்கு நேரமில்லைன்னு நினைக்கிறீங்களோ, நீங்க மருத்துவமனையை தொடர்பு கொண்டு மெகனில் சூரணத்தை வாங்கி பயன்படுத்த முடியுமான்னு பாருங்க. இந்த சர்க்கரை சார்ந்த குறிப்பு உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்களோட கம்யூனிட்டியில ஷேர் பண்ணுங்க, உங்களோட சோசியல் மீடியால ஷேர் பண்ணுங்க, உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்க முடியுமான்னு பாருங்க. நான் சொன்ன 5 விஷயத்தை பயன்படுத்தி விட்டு அதோடைய பலனாக உங்களுக்கு கிடைத்த நல்ல பயன்களை எங்க எல்லார்கிட்டையும் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.